அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய விருப்பப்படி செயல்படக்கூடியதாகவும் சுப செலவு அதிகரிக்கக்கூடியதாகவும் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். எடுத்த காரியம் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக நடக்கக்கூடியதாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே உங்களுக்கு செலவு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் செய்கையால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படக்கூடியதாகும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். கலைத்துறையில் மற்றவர்களுக்கு நீங்கள் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பதும் நல்லது. அரசியல் துறையில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலை அகலக்கூடியதாகும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆயுதங்களை கையாளும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்கள் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உரிய கௌரவத்தையும் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். அரசு பணியாளர்களால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானத்தை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். சிலருக்கு எதிரிகளுடைய பணமும் வந்து சேரும். சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ் கௌரவம் உண்டாகலாம். சிலருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம். அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகள் ஈடுபடாமல் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு காரிய தடைகள் காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம். இடைவிடாத கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். அரசு வகையில் கட்ட வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவதும் நல்லது. பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது உங்களுக்கு வெற்றிக்கு உதவும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தகராறு வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் காட்டக்கூடியதாகவும் மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும். கௌரவம் அதிகரிக்கக்கூடியதாகவும் மறைமுக நோய் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறலாம். வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாகும். புதிய நண்பர்கள் சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும். கற்பனை வளம் பெருகும். வியாபார நிமித்தமாக ஏற்படும் தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். உங்களுடைய கோபத்தை குறைத்தால்
குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும். அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவுகளால் உங்களுடைய மனதில் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்கள் பறிப்பீங்க. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உண்டு. சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிறைஞ்சிருக்கு. நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு, நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். இதனால் உங்களுடைய திட்டமிட்ட அனைத்து பணிகளையுமே நீங்கள் சரியாக முடிக்க முடியும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகக்கூடியதாகவும் இருக்கு. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மூத்தையார்களுடைய சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய வீட்டில் அன்புக்குரியவர்களுடைய வருகை இருக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடப்பது போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான நல்ல ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படும். புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் வரக்கூடியதாகும். பதவி மாற்றங்கள், ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம், லாபம் ஏற்படும். தொழிலில் திட்டம் போட்டு நீங்கள் மேம்படுத்த வேண்டும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு உண்டாகலாம். பெரியவர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் உயரக்கூடியதாக இருக்குது. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு சிந்தனை குறைவாக இருக்கக்கூடியதாகும். எடுத்த முயற்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது. புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும். எல்லா வேலைகளுமே உங்களுக்கு சரியாக நடக்கும். ஆனால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தில் உங்களுக்கு வெளிவர முடியாத ஒரு நிலை இருக்கும். எதற்காக சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கும் வாய்ப்பு உள்ளது. கவனக்குறைவால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. மனக்குழப்பத்தில் இருந்து நீங்கள் விடுபட திங்கட்கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபடுவதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். கலைத்துறையில் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது. அரசியல் துறையில் உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் அகலும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.